குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வில்லேஜ் vlog 3 புளியோதரை விறகடுப்பில் செஞ்சிட்ருக்கிற ரெசிபி சொல்லலாமா? விறகு படுத்தாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு, வடைப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் எண்ணெயில் அம்மா மசாலா அரைச்சி வச்சுருக்குறாங்க. விறகடுப்பில் இந்த மசாலா கொஞ்சம் போட்டு பற்ற வச்சிட்ருக்குது, வணங்கிட்டு இருக்குது. எல்லாம் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருக்குது. இன்னும் நம்ம உப்பு போடல. உப்பு நம்ம கல் உப்பே போட்டுக்கலாம். ஏனென்றால் நம்ம இப்போ புளி கரைசல் ஊற்றுறோம். அதனால் நம்ம கல் உப்பே போட்டுக்கலாம். அடிக்கடிக்கு இந்த விறகடுப்பையும் பார்த்துக்கணும். எசப்பா ஆண்டவரே அப்படிங்கிற மாதிரி, பெருமாளே சிவனே எங்கள் மாதா உங்கள் மாதா எல்லா கடவுளையும் கூப்பிட்டுக்கணும். விறகடுப்பு பற்ற வைக்கிறப்ப மட்டும், சமைக்கிறப்ப மட்டும் எல்லாம் இல்லை எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கணும். ஏன்னா நம்மளும் சேஃப்டி, சமைக்கிற சாப்பாடும் சேஃப்டியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா கடவுளையும் நம்ம கும்பிட்டுக்கணும். வந்துட்டேன். வணங்கிட்டு இருக்குதா? இல்லை, நம்ம புளி கரைச்சல் ஊற வச்சுருக்கு, சூடு தண்ணியில் ஊற வச்சுருக்கு. ஏன்னா விறகடுப்புன்றப்ப சீக்கிரம் ஒன்று ஒரு அரை மணி நேரம் முன்னாடி புளி ஊற வைங்க. இல்லை அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணி சுடு தண்ணியில் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் கரைஞ்சிரும் புளி. அப்பா அப்பா என்னை மட்டும் காப்பாற்றாதப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்பா இல்லைங்க, நம்ம மாடு வேற கத்துதே, அதை வேற பார்க்கணுமே. ப்ளஸ் அப்பப்போ இதையும் வணங்கிக்கணும். ஏன்னா விறகடுப்பு சிம்மில் வச்சுருக்கிறேன். இதான் விறகடுப்பு சிம்மு. பாருங்கள், அடுப்பு எங்கே இருக்குது, இது இருக்குது, இது சிம்மு. இந்த கட்டை எடுத்துட்டேன். இந்த கட்டை வச்சுருந்தா இன்னும் குப்புல எரிஞ்சிருக்கு, கருகி இருக்கும். புளி கரைசல் ஊற்றுறணும்ல, அதனால் கட்டை எடுத்தாச்சு. அப்பா எங்கப்பா உங்கப்பா, மாரியாத்தா, மங்காத்தா, சோமாத்தா, முடியலப்பா. ஒரு சைடு சூடு, ஒரு சைடு இந்த வெயிலில் கப்பு கப்புன்னு பக்கத்துலேயே விறகடுப்பு. லைட்டாக ஊற்றலாமா? பாருங்க, அழகாக வடிகட்டிடாது. ஆனால் என்னென்ன விறகடுப்பில் நல்லா இந்த மாதிரி ஒரு கட்டையை வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேஸ் என்ன கேஸுங்க, விறகடுப்பு தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான். புகை ஒன்றும் இல்லை. என் பையன் பாருங்க, மாட்டுக்கு தண்ணி கட்டுறதுக்கு போயிட்டுருக்குறான். இல்லை இன்னும் நமக்கு போதும், இது இந்த புளி கரைசலே போதும் அப்படின்னா இதையே எண்ணெய் பிரிஞ்சு வந்தக்கப்புறம் நம்ம நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தக்கப்புறம் திக்காக நமக்கு ஒரு அல்வா கன்சிஸ்டன்ட்டுக்கு வரும், கொல்லன்னு. அப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு, சாப்பாடு ஆல்ரெடி விசில் விட்டா வெந்திருக்குது, விறகடுப்பில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா 2 கேஸுமே காலி, புக் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் விறகடுப்பையே தான் கெதி. பாருங்கள், அழகாக எண்ணெய் பிரிஞ்சுது. இப்படி புளி கரைசல் ஊற்றுற கொஞ்ச நேரத்துலேயே இந்த சிம்முலேயே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு.
எண்ணெய் பிரிஞ்சு வந்தக்கப்புறம் பாருங்க சூப்பராக வந்துருக்குது. ஒன்றும் பண்ணலைங்க, அம்மா செஞ்ச மசாலா, கருவேப்பில்லை, கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் நம்ம நிலக்கடலை, வடப்பருப்பு, உளுந்து எல்லாம் போட்டு இது பண்ணி எண்ணெயில் இது பண்ணி வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து மசாலா போட்டு லைட்டாக புளி கரைச்சலை ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா இது ரெடி. இதை நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எண்ணெயில் போட்டு கொஞ்சமாக போட்டு சூடு பண்ணி கூட நம்ம அப்பப்போ செஞ்சுக்கலாம். 1 வாரம் 2 வாரத்துக்கு கிடையாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு சாப்பாடு பாருங்கள், இப்படி அல்வா கூட வராது, இப்படி நல்லா திக்காட்டும் வரும். வந்துச்சு அப்படின்னா எடுத்து வச்சு சாப்பாடு பெரட்டி பசங்களுக்கு லஞ்சு கொடுத்து விடலாம். இதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு இது ஆனால் இதுக்கு சைடிஷ் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணலான் இருக்கோம். ஆனால் இப்போது நானே ஒருத்தியாக விலாகும் எடுத்துக்கிட்டு வீடியோவும் எடுத்துக்கிட்டு சமைச்சிட்ருக்கிறதுனால சரி, அதனால தான் பாதியிலே இது பண்ணதா. இல்லைன்னா ஃபஸ்ட்லேருந்து யாரோ ஒரு ஆள் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தால் விறகடுப்பு எப்படி பற்ற வைக்கிற என்ன பண்ணுற எல்லாத்தையும் போட்டுருவேன். பாருங்கள் ஒட்டாமல் இந்த விறகடுப்புலேயே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கருகாமல் சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சது வேலை. சைடில் பாருங்கள் என்ன நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு பெரட்டி போட வேண்டியது தான். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் நாங்கள் இல்லை, வில்லேஜ் இந்த மாதிரி யாரெல்லாம் இன்னும் சமைச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? யாராவது இருந்தாங்கன்னா முருங்கைக்கீரை பொரியலையும் எப்படி விறகடுப்பில் பண்ணுற அப்படிங்கிறத காட்டிடுவேன். யாரும் இல்லைன்னா நான் ஒருத்தியாக இருக்கிறதுனால பார்த்துட்ருக்குறேன். அங்கே எங்கள் கோழி மேய்ஞ்சிட்டுருக்குது ஒரு சைடு இங்கே ஒரு சைடு கொட்டை மூத்து காய்ஞ்சிட்ருக்குது. மாடு பாருங்க எப்படி சூரிய வெளிச்சம், தென்னை மரத்துக்கு நடுவில் அந்த சூரிய வெளிச்சம் வர்றப்பவே சூப்பராக இருக்குது. வெளியே என்ன பண்ணுறீங்க சாமி? என்ன கொட்டை முத்து குத்தும் சாமி, வேண்டாம் சாமி. எள்ளி ಹೋಗೋದು கர்நாடகாவில் வேலை பேசுகிறானே. ಅಯ್ಯೋ ಮೆಲ್ವಿನ್, ಹೆಂಗೋ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಿದ್ಯಾ? ಇಲ್ಲಿ ಹಾಕೋ, ಯಾಕೆ ಹೋಗ್ಬೇಡ, ಇಲ್ಲಿ ಬಾ, ஓடிತೀನಿ அம்மா. பாருங்களேங்க, எங்கள் மாமியார் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. கழுவி இப்போ என்ன ஊற்றுவாங்க. ಮೆಲ್ವಿನ್ ಪ್ಲೀಸ್ ಕಣೋ ಬಾ ಚಿಂಟು, ಹಂಗೆ ಮಾಡಬೇಡ பட்டோ. அவட கன்னடா தான் அர்த்தம் ஆகுது, புரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இதே மட்டும் போட வேண்டாம். அப்படியே கொஞ்சம் நம்ம பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சிருச்சு. அப்போ கூட பாருங்கள் சைடில் பாருங்கள் என்ன அப்போ கூட லைட்டாக தண்ணி இருந்துச்சு, இப்போ நல்லா வந்துருச்சு. பார்க்கவே நாக்கு வருது இல்லைங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன் மை சேனல். யாரெல்லாம் இன்னும் இப்படி விறகடுப்பில் இது சிம்மு பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இல்லைனா நான் இல்லை. ஓகே, டேக் கேர், பாய்.